இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த கோவத்துல மறுபடியும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண கடத்தி வச்சுட்டா. என்ன மேடம் சொல்றீங்க? அன்னைக்கே அவங்கள ஸ்டேஷன்ல வார்ன் பண்ணி தானே அனுப்பிச்சோம். திரும்ப அப்படி பண்ணாங்களா? இப்ப மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை கடத்தி இருக்காங்களா? அவளையும் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய பொண்ணு என் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருந்தா. ராத்திரியில ஆளுங்களை அனுப்பி அந்த பொண்ணை கடத்தி இருக்கா, கொலை பண்ணவும் பாத்திருக்கா. மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. கொடுங்க சார். மேடம் இதுல சைன் பண்ணுங்க மேடம். சார் இந்தாங்க. இன்ஸ்பெக்டர், அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். தர்மன் சார் உடனே வண்டி எடுக்க சொல்லுங்க. ஓகே சார். மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். நீதான் பானுமதியா? ஆமா, நான் தான் பானுமதி. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஸ்டேஷனுக்கு வாங்க, புரியும். மா சார் இல்ல இல்லங்க நில்லுங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சொல்லுங்க. அண்ணன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்ஸ்பெக்டர், எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணன், நீ முதல்ல லாயருக்கு ஃபோன் பண்ணு. நீங்க சுபத்ரா மேடம் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிற வர்ஷினிங்கிற பொண்ண கடத்தி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பொண்ணை கடத்தி கொலை முயற்சி பண்ண பாத்திருக்கீங்க. என்ன சார் சும்மா உளறிட்டு இருக்கீங்க? நான் கொலை பண்ண பார்த்தேனா? நான்சென்ஸ். நான் கொலை பண்ண பார்த்ததை நீங்க பாத்தீங்களா? மேடம் இந்த டோன்ல பேசுறத நிறுத்துங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். மரியாதையா வரீங்களா இல்ல இழுத்துட்டு போட்டுமா? அந்த சுபத்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வர மாட்டேன். மேடம் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வரல, ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கோம். மா இழுத்துட்டு வா. மேடம் இல்ல, இருங்கம்மா. சொல்லுங்க, சார் கேளுங்க. என்ன சார்? நான் வர மாட்டேன். கையெடு. சொல்லுங்க சார். என்ன விடுங்க. விடுங்க என்ன. பானு. சார். அண்ணே. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார். சொன்னா கேளுங்க. சார். என்ன விடுங்க. பானு. சார் கொஞ்சம் இருங்க சார். நான் தான் கேளுங்க. எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஐயோ போமா ஏறுமா. அண்ணே. சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க சார். சார் பானு. 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 சுபத்ரா, என்ன இதெல்லாம்? நான் எதுவுமே பண்ணல. உன் வீட்ல எவ்வளவு காணோம்னா ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? முட்டாளா நீ? ஏய், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இதுல பேச்சு வேறயா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை எல்லாம் பாத்திருக்க. நீ பண்ணாம இந்த வேலை எல்லாம் வேற யார் பண்ணாங்க? வர்ஷினிய ஏற்கனவே நீ தானே கடத்தி கொலை பண்ண பார்த்த. உன்னை நிறைய தடவை நான் வார்ன் பண்ணி விட்டது தப்பா போச்சு. நீ திருந்தவே மாட்ட. வர்ஷினிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பானுமதி. ஏய், என்ன நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு உண்மையா எதுவுமே தெரியாது. நீ என் மேல இருக்கிற பகையை என் மேல காட்டு. கோழ மாதிரி என் குடும்பத்து மேல கைய வைக்காத. இன்னொரு தடவை என் குடும்பத்து மேல கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இழுத்துட்டு போய் லாக்கப்ல போடுங்க. ஏய், என் மேலேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ள தூக்கி வைக்கிறல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, இல்ல. ஏய், இப்பவும் சொல்றேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வர்ஷினிய நான் எங்க கடத்தினேன்? அப்ப வேற யாரு கடத்திருப்பா? ஒருவேளை ஸ்ரீஜாவா? சுபத்ரா இவ்வளவு கோவமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னா கண்டிப்பா வர்ஷினிய யாரோ கடத்திருக்காங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூம்ல இருந்து என் போன் எடுத்து வர்ஷினிக்கு மெசேஜ் பண்ணி நான் வரேன்னு சொல்லி வரவழைச்சு அவளை கொலை பண்ண பார்த்திருப்ப. உன்னை இப்படியே விடக்கூடாது. கொல்லணும், கொல்லணும்.
உயிரோட விட்டா தானடி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ சாவடி. வர்ஷினி மேல கை வைப்பியா? அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? உன்னெல்லாம் விடவே மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? ராகவ், ஏய், கொன்னுடுறேன்டி உன்னை. ராகவ், ஐயோ, ஏய், ராகவ் என்ன பண்ணீங்க? விடுங்க ராகவ், விடுங்க. விடு என்ன? ஏய், ஐயோ, சொன்னா கேளுங்க. உன்னை ராகவ், கொல்லாம விட மாட்டேன். விடுங்க ராகவ், நீ please. தீர்ந்து. விடுங்க, விடுங்க ராகவ், விடுங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. இவளை கொன்னுட்டா எல்லாமே சரியாயிடுமா? ராகவ், இவளை நீங்க கொன்னுட்டா இவ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடும். இவ நல்லவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ கெட்டவங்கிறத தான் நாம எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டியது. இவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இவளை புடிச்சு கொடுக்கணும். ஜெயில இவளை அடைக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஏய், இன்னொரு தடவை வர்ஷினி மேல கை வச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் உன்னை நிறுத்து? ராகவ், விடுங்க. வேண்டாம் ராகவ், நீங்க வாங்க, நம்ம போலாம். கொன்னுடு. வாங்க. என்னடா வருவான்னா இன்னும் வரவே இல்லை. இவனுங்க தானே ஹோட்டல்ல ஆப்போசிட் ரூம்ல இருந்தானுங்க. நான் போய் கேட்டப்போ தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. ஆ ஆ தா ஆ ஏய் என்ன பாக்குற? போ. இல்ல. ஆ இவனுங்களே தான். நிச்சயமா இவனுங்க தான் இதை பண்ணியிருக்கணும். மச்சான் பாரு மச்சான். ஏய் ஓடுறா. ஏய் நில்றா. டீ காசு கொடுத்துருப்பாங்கடா. நில்றா. ஏய் சொல்றா. யாரா அந்த பொண்ணை ஹோட்டலுக்கு வர சொன்னது? சொல்ல. கேக்குறான்ல? சார் வேணாம் சார். சார் நீ சொல்லலன்னா கொன்றுவான் உன்னை. சார் சார் வேணாம் சொல்றா. சார். சொல்லு. சார் சார் சொல்லுங்க சார். சொல்லு, சொல்லு, சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சார். சொல்றேன் சார். சொல்லு. சார் சொல்றேன். சொல்லு. ஓ